ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வீட்டிலையே அவன் இல்லாமல் ஈஸியாக பிஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். ஃபஸ்ட்டு பிஸாவுக்கான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அரை கப்பு போல் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம், ட்ரை ஈஸ்ட். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ள சிக்கன் டிக்காவுக்கு உண்டான அந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் சிக்கன் டிக்கா மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். பாதி லெமனுடைய ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் சிக்கன் பொரிக்கிறதுக்காக. மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, சிக்கனை எடுத்துடலாம். சிக்கன் ரெடி. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நுரை கட்டின மாதிரி வந்திருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். மைதா 2 கப் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மைதாவோட இந்த ஈஸ்ட்டு தண்ணி பட்டரையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி வெதுவெதுப்பான தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். நார்மலாக நம்ம எப்போதும் பிசையக்கூடிய மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நமக்கு பிஸா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனாலும் அந்த பிஸா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சிட்டோம்னு சொன்னால் பிஸா நமக்கு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், சாப்பிட முடியாது. அதுக்காகத்தான் கொஞ்சம் லூஸாக மாவு பிசைஞ்சுக்கிறது. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மாவு பிசையணும். அப்போ தான் நமக்கு பிஸா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மாவை வச்சு அப்படி இழுக்கணும். இழுத்து தான் மாவு பிசையணும். டன். மாவு பிசைஞ்சாச்சு. பவுலில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். அதாவது மாவு நம்ம 1 மணி நேரம் கழித்து ஊற விட போகிறோம். 1 மணி நேரம் கழித்து எடுக்கும்போது மாவு நல்லா ரைஸ் ஆகிருக்கும். அப்போ அப்படியே பாத்திரத்தோடு ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி வெண்ணெய் தடவிட்டு மாவு வச்சோம்னா அது ரைஸ் ஆகும்போது ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். 1 மணி நேரத்துக்கு இந்த மாவு ஊறணும். மூடி வச்சு ஊற விடலாம். நல்லா 1 மணி நேரத்தில் மாவு நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரையெல்லாம் நல்லா வெளியே இது பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை பாதியாக பிரிச்சுக்கலாம். கேக் மோல்டில் கீழே ஒரு ட்ரே வரும் இல்லையா, அந்த ட்ரேவை தான் இன்றைக்கி பிஸா செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இதில் கீழே கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். சென்டராக மாவு வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணலாம். நல்லா அப்படி தூக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவலாட்ட ஷேப்க்கு சுற்றி தூக்கி விட்டு வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்து திரட்டிக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நாம் செய்து வச்ச இந்த சப்பாத்தி மாதிரி இதை வச்சிடலாம். மேலே பிஸா சாஸை அப்படி அப்ளை பண்ணிடலாம். மேலே டாப்பிங்க்கு குடமிளகா, தக்காளி, வெங்காயம் சேர்த்துட்டு, எனக்கு இன்றைக்கி எல்லோ கலர் ரெட் கலர்லலாம் குடமிளகாய் கிடைக்கல, அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சேர்த்துக்குங்க. அப்புறமா ஆலிவ்ஸு கிடச்சிச்சின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் உங்களுக்கு ஆப்ஷனல். சிக்கன் இல்லாமல் வெஜ்ஜில் செய்யணுன்னா சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதையும் ஃபுல்லாக போட்டுட்டு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். அடுத்ததாக ஆரிகனோ தூவிக்கலாம். இட்டாலியன் சீசனிங் இருந்தால் இட்டாலியன் சீசனிங்கும் தூவிக்கலாம். அடுத்ததாக மொசரல்லா சீஸை துருவி வச்சுருக்கிறேன். அந்த சீஸை ஃபுல்லாக போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சீஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு பிஸாவுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக தூவிக்கலாம்.
கடையில் கேட்டாலே பிஸ்ஸா சீஸ்னு கேட்டாலே மொசரல்லா சீஸ் தான் தருவாங்க. இப்போ ஃபுல்லாக தூவியாச்சு. பாத்திரத்தில் ஒரு கடாயில் ஒரு லேயருக்கு உப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த உப்பை வந்து நான் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளார செய்து வச்சு இந்த பிஸ்ஸா டோவை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ரெடியாகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ சூப்பராக பிஸ்ஸா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான ஹோம்மேட் பிஸ்ஸா ரெடி. அவன் இல்லாமல் வீட்டிலையே ஈஸியாக செய்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிஸ்ஸா செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.